உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா 31:5 இந்த வசனத்தை தான் கொடுக்குறாங்க. என்னங்க, பறந்து வந்து காப்பாற்றுவாரா? ஆதரவாக இருப்பாரா? அப்படிலாம் எனக்கு எதுவுமே செய்யலை ஏசு. என்னை வந்து காப்பாற்றுவாரா? என்கிட்ட வந்து என்னை விடுதலை பண்ணுவாரா? எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க. செய்வார். அதுக்காக கரெக்டான டைம் வரணும். அந்த வேலை வந்து அதுக்காக அவர் காத்திருந்து செய்வார். கரெக்டான டைமில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஒன்றுமே செய்யலை, ஏசு என்ன செய்திருக்காரு எனக்கு கவலைப்படுறீங்களா? செய்வார். பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல தேவன் உங்கள் மேலே வந்து உங்களை காப்பாற்றுவார். யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு உங்களை விட மாட்டாருங்க. பார்த்துட்டு தான் இருக்காரு. சரிங்களா? எனக்கு என்ன நடந்தாலும் அவர் எட்டி பார்க்குறதே கிடையாது. எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் மற்றவங்க எனக்கு பண்ணியிருக்காங்க, ஏதாவது வந்து கேட்க வந்தாரா எப்படி பறந்து வந்து என்னை காப்பாற்றுவார்? இப்படி தானே கேட்குறீங்க? ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாற்றும்? பறந்து வந்து காப்பாற்றும். ஏதாவது ஆபத்துனா தேவனும் அப்படி தான் கரெக்டான டைம் வருவாங்க. என் நிலமை தெரிஞ்சு கூட அவர் வரல, காப்பாற்றுவார். கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா சும்மா விட மாட்டார். 2 கண்ணை வச்சு தான் இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? என் பிள்ளைங்க பார்வை சரியில்லை, நான் சுற்றி பார்க்குறேன், சுற்றி பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது, சுற்றி என்னென்ன பிரச்சனை இருக்குது, யார் யார் உங்களை நோக்கி உங்களை தாக்கணும்னு வராங்க அவருக்கு தெரியும். அதனால் அவர் பறந்து வந்து உங்களை காப்பாற்றுவார். தக்க சமயத்தில் நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளுவீங்க. சரிங்களாங்க? நம்ம ஷாஜகான் இருக்காங்கள்ல, அவங்க தாஜ்மஹால் கட்டினாங்கள்ல, ஏன்னா அவங்க மனைவி மேலே ரொம்ப அன்பு இல்லை, அது உலக புகழ் பெற்றதாக இருந்துச்சு. ஆமான் என்ற மந்திரி அவங்க ஒரு 50 முழம் உயரத்தில் ஒரு தூக்கு மேடை செய்தாங்க. யாருக்கும் தெரியாமல். அவ்வளோ வெறுப்பு மேடை, மொர்தெகாய் மேலே வெறுப்பு. அதனால் 50 முழம் உயரத்தில் ஒரு தூக்கு மேடை செய்தாங்க. அது ஒரு அதிசயம் தாங்க அது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி 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 செய்தாங்க. ஆமாம், அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க, நம்ம தெரியாமல் மறைச்சி மறைச்சி செய்வோம் அப்படின்னு மறைச்சி 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 செய்தாங்க. அது எஸ்தருக்கும் தெரியாது, அது மொர்தெகாய்க்கும் தெரியாது, அது அகாஸ்வேரு ராஜாவுக்கும் தெரியாது, அந்த நாட்டு மக்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவன் பறந்து காக்கின்ற ஒரு பறவையை போல காப்பாற்றினார் மொர்தெகாயை. மொர்தெகாய் தான் வெறும் அரண்மனையை தானே பார்த்துட்டு இருந்தான். அரண்மனையை பார்த்தா எஸ்தரை பார்த்தான், அரண்மனையை பார்த்தா எஸ்தரை பார்த்தான். ஆனால் தேவன் அப்படிலாம் பார்க்க மாட்டாருங்க. சுற்றி பார்ப்பாரு என்ன நடக்குதுன்னு. உங்களை சுற்றி உங்கள் வேலையில் என்ன நடக்குது, உங்கள் குடும்பத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்கள் பிள்ளைங்களை சுற்றி என்ன நடக்குது தேவனுக்கு தெரியும். இப்போ மொர்தெகாய்க்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஓ, தூக்கு மரம் அது வந்து அவன் கட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாருங்க. எஸ்தர்கிட்ட போட்டு கொடுக்கல. யார்கிட்ட போட்டு கொடுத்தாரு? அகாஸ்வேரு ராஜா கிட்டேயே மாட்டி விட்டாருங்க. அப்படி தான் தேவன். நம்ம தேவன் வந்து கரெக்டான இடத்துல போட்டு கொடுத்துருவாருங்க. பாருங்களேன், எஸ்தர் 7:9 அதில் வந்து அர்ப்பனோ என்பவன் போட்டு கொடுத்துட்டான் ராஜா கிட்ட. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. சரி, அவன் பாவம், அவன் காசு போட்டு கஷ்டப்பட்டு 50 முழம் உயரத்தில் தூக்கு மரம் அந்த மேடை செய்து வச்சுருக்கான். அவனை அங்கேயே கொண்டு போட்டுருங்க, அவனை தொங்க விட்டுருங்க. அவன் பணம் ஏன் வேஸ்ட் ஆகுது, அவன் பணத்தில் அவனே தொங்கட்டோன்னு தொங்க விட்டாங்க. மொர்தெகாய்க்கு அன்றைக்கி தான் தெரியும், ஓ இப்படிலாம் எனக்கு சதி நடந்துச்சா அப்படின்னு. தேவன் அப்படி தான் உங்களை பாதுகாக்கிறாரு. பறந்து காக்கின்ற ஒரு பட்சியை போல அவர் உங்களை காப்பாற்றுவார், ஆதரவாக இருப்பார், தப்ப பண்ணுவார், உங்ககிட்ட வந்து கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.